ஸ்க்ரீன் ரெக்கார்டிங்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஷேரெக்ஸ் யூஸ் பண்ணுறேன். ஸோ அந்த ஷேரெக்ஸ் வந்து இனிஷியலாக வந்து பார்த்தீங்கன்னா வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணுறதுல ப்ராப்ளம் இருந்தது. ஸோ அது வந்து எப்படி சார்ட் அவுட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஷேரெக்ஸ் ஓப்பன் பண்ணதுக்கப்புறமா ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா டாஸ்க் செட்டிங்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த டாஸ்க் செட்டிங்ஸ்குள்ளே போனீங்க. டாஸ்க் செட்டிங்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா அகெயின் அதில் வந்து ஸ்க்ரீன் ரெக்கார்டர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த ஸ்க்ரீன் ரெக்கார்டருக்குள்ளே போனீங்கன்னா ஸ்க்ரீன் ரெக்கார்டிங் ஆப்ஷன் அப்படின்னு இருக்கும். ஸோ இந்த ஸ்க்ரீன் ரெக்கார்டிங் ஆப்ஷன் இனிஷியலாக வந்து பிளாங்காக இருக்கும். ஸோ நீங்கள் ஒன்ஸ் அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இஃப் யூ வாண்ட் டு லோட் ஃப்ரம் இன்டர்நெட் அப்படின்னு கேட்கும். ஸோ அதில் நீங்கள் லோட் பண்ணதுக்கப்புறமா அதில் வீடியோ சோர்ஸ் என்ன, அப்புறம் ஆடியோ சோர்ஸ் என்ன, அதெல்லாம் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ என்கிட்ட 2 ஆடியோ சோர்ஸ் இருக்குது. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் மைக்ரோஃபோன் வந்து செலக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ ஸோ அந்த மாதிரி நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு அது ஓகே கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து வாய்ஸ் வந்து கேப்சர் ஆகும். ஸோ இதான் வந்து சிம்பிள் திங் இன் ஷேரெக்ஸ். ஷேரெக்ஸ் வந்து உங்களுடைய ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ணுறது டெஸ்க்டாப், லேப்டாப்பில் வந்து ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இதில் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. ரொம்ப ஈஸியாகவும் இருக்குது உங்களுக்கு வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு. ஓகே, தேங்க்யூ.